நீ எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு தாத்தா, எவ்வளவு அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருக்கு, இதைத்தான் பேரனும் பிள்ளையும் பார்ப்பாங்களே ஒழிய உங்கள் பிறவிக்கு அடுத்த பிறவிக்கு என்ன வேணுங்கிறத எந்த பிள்ளைகளும் கண்டு கொள்ள போவதில்லை. எப்பொழுதுமே நாம ஒண்ணு ஞாபகத்துல வச்சிருக்கணும், அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. நீ சேர்த்து வச்சுக்கிற செல்வம் எது வந்தாலும் வீட்டோடு சரி, விழியம்பு ஒழுகிய மெத்திய மாதரம் எது வரலையும் வீதி மட்டே. எவ்வளோ பெரிய மனைவி நீ அம்பானி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ரோட்டு வெள்ளியும் தான் வருவா, அதுக்கு மேலெல்லாம் வரமாட்டா. பிள்ளைங்க எது வெள்ளியும் வருவான்னா சுடுகாடு வெள்ளியும் தான் பிள்ளை வருவான். ஆனா நீ எரிமேடைக்கு போறதா இருந்தாலும் மண்ணுக்குள்ள போறதா இருந்தாலும் நீ தனியாத்தான் போகணும். எந்த உறவுகளும் வராது. நீ பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளையும் வராது. தினந்தோறும் ஸ்கூட்டர்ல கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டு வர பேர பிள்ளையும் வராது. என்ன உங்களை சுத்தி அந்த நெய் தீபம் ஏத்திட்டு சுத்தி வருவாங்க பாருங்க, அது வரலையும் மட்டும்தான் நம்ம மிச்சம். அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில அடுத்தவர்களுடன் சண்டை, அடுத்தவர்களுடன் மோதல், அரை அடி நிலத்துக்கு போய் அறிவாய் எடுத்து அவனை வெட்டுறது, இதையெல்லாம் நாம புரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம என்ன தெரியணும், அடிப்படை தத்துவங்களை புரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் இறந்து போன ஒருத்தர் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே. ஊரெல்லாம் கூடி அழும், ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு நீ செத்த ஒரு 8 மணி நேரத்துல உனக்கு என்ன பண்றான், நீ எப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த மனிதர்னு பேனர்ல போட்டிருந்தாலும் என் பேருக்கு முன்னால முனைவர் பட்டம் போடல, அதனால அந்த நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு நீ சொன்னாலும் நீ எங்க கடைசியில வந்தே தீரணும், சுடுகாட்டுக்கு வந்தே தீரணும். பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு தண்ணியில குளிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி போனானாவே நீ யாருங்கிறதே மறந்துடுவான். 70 ஆண்டு கால வாழ்க்கை, 75 ஆண்டு கால வாழ்க்கை இந்த பூ உலகிலே நாம் வாழ்ந்ததை நமக்கு ஒரே ஒரு பேர் வைப்பான், பிணம்னு ஒரு பேரை வச்சு நம்மளை அடுத்த நிமிஷம் மறந்துடுவோம். கொஞ்சம் செல்வத்தை சேர்த்து வச்சிருந்தோம்னா அடுத்த வருஷம் நமக்கு திதி உண்டு. அந்த செல்வமும் சேர்க்கலன்னா அடுத்த வருஷத்துல நம்மளை நினைக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, வீட்டுக்குள்ள நம்ம படமும் கிடையாது. இதை எப்பவுமே நாம சிந்தையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும், இந்த வாழ்க்கை என்பது இறைவனுக்கானது. இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நாளும் இறைவனுக்காக செலவிடணும். குடும்பத்துக்காக 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் செலவழித்தாலும் 1 மணி நேரமாவது இறைவனுக்காக நாம செலவழிக்கணும். அதுக்காக 24 மணி நேரமும் நீ போய் கோயில்ல உட்கார்ந்து இருன்னு எந்த சமயமும் சொல்லல. 23 மணி நேரம் உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் செலவிடு. 1 மணி நேரமாவது தனிமையில் உட்கார்ந்து நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தோம், என்ன நோக்கத்திற்காக வந்தோம், நாம ஏன் இந்த தாய் தந்தையருக்கு மகனாக பிறந்தோம், இவரெல்லாம் ஏன் நமக்கு அண்ணன் தம்பிகளாக பிறந்தார்கள், இவர் ஏன் நமக்கு அத்தையானார், இதை யோசிச்சீங்கனாவே உங்களுடைய பிறப்பின் ரகசியமானது புரிந்துவிடும். இந்த பிறப்பின் ரகசியம் புரிந்து கொண்டால் உங்களை மௌனமானது சூழ்ந்து கொண்டு விடும். எந்த மனிதர்களிடமும் எந்த உயிரிடமும் உங்களுக்கு சண்டை இருக்காது. இந்த உலக பற்றுகளில் இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுபடலாம். இதுவும் பட்டினத்தார் ஒரு பாட்டுல சொல்றார், பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரிபோல் உழன்று காணும் நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. ஒரு ஞானினா எப்படி இருப்பான்னா பேய் போல திரிஞ்சுக்கின்னு இருப்பான், ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டான். பேய் போல் திரிவான், படுத்தான்னா பிணம் போல படுப்பான். எந்த கவலையும் இல்லாம, எந்த தூக்க மாத்திரையும் போட்டுக்காம, நாளைக்கு இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளமா, இல்ல நமக்கு ரெய்டு வருவானா, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டோமா, எந்த பிரச்சனையும் இல்லாம எவன் நிம்மதியாக உறங்குகிறானோ அவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன். நிம்மதியற்று நிறைய கை நிறைய மாத்திரைகளை போட்டுட்டு கோடி கோடியா செல்வம் சேர்த்து என்ன பயன்?
ஒரு குண்டு ஊசியை கூட நீ போகும்போது எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. போட்டு இருக்கிற ரேமன்ஸ் ஆடைய நமக்கு கட்டி கீழே போட்டுறான்ல, அரஞ்சான் கயிறையும் கடைசியில் என்ன பண்றான், கட்டி போட்டுறான். நீ தங்கத்துல அணிஞ்சிருந்தாலும் சரி, நீ வெள்ளியில அணிஞ்சிருந்தாலும் சரி, எல்லாமே உன்னை விட்டு போய் நீ இந்த பூமிக்கு எப்படி வந்தாயோ அப்படியே திரும்ப செல்வாய். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில அண்ணன் தம்பியை சொத்தை ஏமாத்துறது, தங்கச்சிங்களுக்கு சீர் ஒழுங்கா செய்யாம இருக்கிறது, பெத்தவங்களை சரியா கவனிக்காம முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறது, இத்தனை பாவங்களையும் நீ சுமந்தால் உனக்கு எத்தனை பிறவிகள் கிடைக்கின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி, கல்யாண மண்டபத்துக்கு முன்னால கல்யாண சாப்பாடு மிச்சமானது எடுத்து போட்டா எப்படி நாய்களுக்குள்ள சண்டை நடக்கும் பாருங்க. அதுல இருக்கக்கூடியது நல்ல உணவா கெட்ட உணவா, கேசரி இருக்குதா லட்டு இருக்கான்னு பார்க்காது, கிடைச்சதை எடுத்து சாப்பிடும். அப்படி சாப்பிட்றவன் தான் ஞானி. இந்த சுவையறிந்து இந்த உணவு தான் எனக்கு வேணும், இந்த உணவு இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு ஞானி சொல்ல மாட்டான். இன்னொன்று, பார்க்கின்ற பெண்களை எல்லாம் தாய் போல் கருத வேண்டும். அதற்கடுத்து நாம் பார்க்கின்ற மனிதர்களிடமெல்லாம் உறவுகளாக நினைக்கணும். இந்த உறவுகள் போல் நினைச்சு எவன் வாழ்றானோ அவன் மட்டும்தான் உண்மையான ஞானி என்று நம்முடைய பட்டினத்தார் சொல்றார். அவன் தான் உண்மையான ஞானி. அதே போல இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாரு, தெய்வம் என்பது ஒன்று என்று. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெய்வங்கள்ல சிறு தெய்வ வழிபாடுன்றது நிறைய ஆயிப்போச்சு. தெருவுக்கு தெருவு புது புது தெய்வம், குலதெய்வ வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடுன்னு இப்படி ஏகப்பட்ட தெய்வம். சிவன் கோயிலுக்கு போனோம்னா நவகிரகத்தை வழிபடுவோமே ஒழிய, எப்படி இருக்குன்னா ஆபீஸ்ல அட்டெண்டர் கிட்ட பயப்படுறாங்களே ஒழிய அந்த ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜருக்கு பயப்படுறது இல்லை. இன்றைய நிலைமை அப்படித்தான் ஆயிப்போச்சு. நவகிரக வழிபாடு இருக்கே தவிர இந்த நவகிரகங்களுக்கு இருக்க தலைமையிலே இருக்கக்கூடிய பெருமானை, சிவபெருமானை போய் கும்பிடுறது இல்லை. இந்த பரிகாரம் வந்துச்சுன்னா சனிக்கு போய் பூஜை போடலாமா, குரு பகவானுக்கு பூஜை போடலாமா, அதுக்கடுத்து ராகு கேது கோயிலுக்கு போலாமா, திங்களூருக்கு போலாமா, இப்படி போறீங்களே ஒழிய இவற்றுக்கெல்லாம் மூலப்பொருளாக இருந்து எப்படா நீ வருவ, உன்னை நான் பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கான் சிவபெருமான். அவனை பார்க்க போறது இல்லை. எந்த கோயிலுக்கு போனாலும் நவகிரகத்துக்கு போய் சுத்திட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறோம். ஆபீஸ்ல பியூனை போய் சுத்திட்டு இருக்கிற மாதிரி, மேனேஜரை பார்த்தா உடனே பிரச்சனை தீர்ந்துடும். சிவபெருமான போய் நாம் வணங்கணும்னா பொதுவா என்ன சொல்லிட்டாங்க, சிவபெருமானாவே அவர் ஒரு பயங்கரமான கடவுள் பா, அவரை போய் வணங்கணும்னா நமக்கு பிரச்சனை வரும், அவர் சுடுகாட்டில் இருக்கிறவர். இப்படியான கற்பிதம் என்பது இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே விதைக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே அப்படி கிடையாது. கருணையே நிறைவான கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் மாத்திரம்தான். நாம் செய்த பாவ புண்ணியங்களை கூட மறந்து நமக்கான உயர்வை தருவான். தன்னுடைய பக்தனுக்காகவே என்ன பண்ணான், மார்க்கண்டேயனுக்காக காலனையே எட்டி உதைச்சான். அவன் தன் கடமையை சரியா செய்ய வந்தான். திருக்கடவுர்ல ஆயுள் முடிஞ்ச மார்க்கண்டேயனுக்கு 16 வயசாச்சுன்னு அவன் உயிரை எடுக்க வந்தான். யமன் எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த கயிறானது சிவபெருமானுடைய லிங்கத்தின் மீது பட்டுவிட்ட காரணத்தினால் 16 வயதுல சாக வேண்டிய மார்க்கண்டேயனுக்கு உயிர் மறுபடியும் மீட்சி பெற்று இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ்ந்தான். அதனால இருவினை பயன் என்பது நமக்கு இருந்தாலும் நாம் பற்ற வேண்டிய கடவுள் யார் என்றால் சிவபெருமான் ஒருவனை வணங்கினாலே நம் வாழ்விலே எந்த துன்பங்கள் இல்லாமல் இன்பம் மட்டும் வேண்டுமென்றாலும் சரி, இல்லை இன்பத்தை தாண்டி துன்பத்தை தாங்குகின்ற மனப்பக்குவம் வேண்டுமென்றாலும் சரி, நாம் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் உண்டென்றால் அது சிவபெருமான் ஒருவன் தான். அந்த சிவபெருமானை அடைய வேண்டும் என்றால் குரு பகவானாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த பக்கத்திலே வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளுக்கு குரு பயிற்சியாக இருக்கக்கூடிய வியாழ பகவான் என்பது நம் வாழ்விலே ஆண்டுக்கு ஒரு முறை அவர் இடப்பெயர்ச்சி அடைவார். இந்த வழிபாடு என்பது நவகிரக வழிபாடு. இது ஒரு வழிபாட்டு முறை. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானாக இருக்கக்கூடிய ஞான குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குவது என்பது வேறு. ரெண்டு வழிபாட்டு முறைக்குள்ள வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் வழிபடுவோம். ரெண்டு பேர்ல யாருக்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டா நமக்கு பொருள் கிடைக்குமோ, நம் வாழ்வில் இன்பம் கிடைக்குமோ அவங்கள வணங்கலாம்.
திருவருள் வேண்டும், திருவருளோடு குருவருளும் வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த நிர்வாகத்தினருக்கும் குரு பகவானுடைய தனித்திருக்கோயிலுடைய நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.